இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் உங்கள் எல்லாருக்கும் பெரியவனாக விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டோமானால் ஒருவேளை அதிகமான பேர் விருப்பம் இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் பேர் இன்னும் துக்கமாகவே அதெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. If I will ask if any one of you or every one of you want to become greater, you will all say yes, and some of you may say it's okay, no problem. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There's nothing impossible with God. Amen. எவரையும் உயர்த்துவதற்கு அவரால் கூடும். He is possible to lift everyone to greater heights. Amen. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் பெரியவனாக தேவன் என்று மாற்றுகிறார். If you have faith, you can become greater in front of God. விசுவாசத்தோடு இருப்போம். Let us be in faith. பெரியவனாக மாற்றப்பட்டவர்களாக சந்தோஷத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்வோம். Let us become greater and go away from here with joy. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். That's what God wants us also. போன ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம எல்லாரும் நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு சென்றோம் என்று நான் கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறேன். In the last fasting prayer, I believe that everyone received the fullness of joy. நிச்சயமாக யாரெல்லாம் தேவனோடு ஐக்கியத்துக்குள்ளே இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான சந்தோஷத்தில் நிறைவான சந்தோஷத்தில் கடந்து சென்றிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். I believe that whoever was in fellowship with God must have gone with fullness of joy in Christ. இந்த நாளில் தேவனுடைய வசனத்தின் தலைப்பு தேவனோடு உள்ள ஐக்கியம் ஒருவனை பெரியவனாக்கும். Today's topic is fellowship with God will make one greater. இயேசு கிறிஸ்து எப்படி பெரியவனாக மாற வேண்டும் அல்ல மாற்றப்படுவான் என்று ஒரு வேத பகுதியிலிருந்து எடுப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பகுதி இந்த மாதிரி சொல்கிறது, உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். Let us see how God wants us to be greater in Matthew chapter 20 verse 26. Whoever desires to become great among you, let him be your servant. என்ன பிரதர், இப்போ தான் நீங்கள் பெரியவனாக ஆகிறதுக்கு யாரெல்லாம் விரும்பாங்க பெரியவனாக ஆகி போவீங்கன்னு சொன்னீங்க. இப்போ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பணிவிடைக்காரனாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். You may think, brother, just now you said you will become greater, but now you are saying you will become a servant. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் பெரியவனாக மாறுவது தான் அவருடைய சித்தம். The will of God is for each one of us to become greater only. ஆனால் பெரியவனாக மாறுவதற்கு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். But in order to become greater, we should be a servant. பணிவிடைக்காரனாக இருக்கிறது என்றால் ஒருவேளை நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது அதில் என்ன பிரதர் பெரிய காரியம், ஒரு பணிவிடைக்காரனாக இருக்கிறது ஒரு வேலைக்காரனாக இருக்கிறது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கேட்கலாம். If we say to be a servant, you may say in outwardly sense, it's not a big thing to be serving. ஆனால் உண்மையான பணிவிடைக்காரனாக இருப்பது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் நம்மை அப்படியாக உண்டாக்க முடியும். But to be a real servant, only the Holy Spirit can make one like that. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக அநேகர் பலவிதமான முரட்டு சுபாவம் உள்ளவர்களாக இருக்கக்கூடும். Before receiving the Holy Spirit, we could have had a bad past. ஒருவேளை அவர்கள் கோபக்காரர்களாக இருக்கலாம். Maybe we had anger. அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். Or maybe we didn't regard everything seriously. வசனம் உங்களுக்கு நேராக வரும்போது என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காரு பழகிட்டு போட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறவர்களாக இருக்கலாம். வசனம் தேவனுடைய வசனம் அவர்களுக்கு நேராக வரும்போது என்னமோ சொல்லிட்டு புலம்பிட்டு போட்டோம் நமக்கு டைம் முடிஞ்சோன்னு போகலாம். When the words come towards us, we may be despising and saying he is saying something, let it go. கண்களின் இச்சையினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கக்கூடலாம். Maybe we were having the lust of eyes. சுயம் தலைவிரித்து ஆடக்கூடியதாக இருக்கலாம். Maybe our selfish had great in us. யாரை வேண்டாலும் என்னால் அடிக்க முடியும் என்கிற ஒரு ஆணவம் இருக்க முடியும். Maybe I was proud to thinking that I can beat anyone. என்னுடைய அதிகாரத்தில் எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று அதிகாரத்தை நம்பலாம். Maybe I must be thinking in my authority I can do everything. துரைத்தனங்களினுடைய ஆவியை உடையவர்களாக இருக்கக்கூடும். Maybe we are having the spirit of this. ஆனால்
யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்களோ, அவருடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் உடனே வந்து வாசம் பண்ணுகிறார். But as soon as anyone receives Jesus Christ in their heart, the Spirit of God comes into them immediately. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் மாற்றப்படுகிறார்கள், உருமாற்றப்படுகிறார்கள். And they are being transformed by the Holy Spirit. அவர்கள் எப்படியாக மாற்றுகிறார்கள்? பணிவிடைக்காரராக மாற்றுகிறார்கள். How they are being transformed? They are being transformed to a servant. நல்ல பணிவிடைக்காரன் தன் எஜமானை இயேசுவை போற்றுகிறவனாக துதிக்கிறவனாக மாறுகிறான். A good servant becomes a worshipper of Christ. நல்ல ஒரு பணிவிடைக்காரன் எஜமானிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணி எண்ணி தேவனுக்கு நன்றி சொல்கிறவனாக A மாற்றப்படுகிறான். good servant thinks of all the goodness that he received from Christ and keeps praising God. நல்ல ஒரு ஊழியக்காரன் தன் எஜமான் எப்படிப்பட்டவரோ அவரை போல மாற்றப்படுகிறான். A good servant is being transformed just like his master. நமக்கு யார் நம்முடைய இதயத்தில் எஜமானா இருக்கிறாரோ அப்படிதான் நாம் பிஹேவ் பண்ணுவோம். We will be transformed just like the master who is in us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ராஜரீகம் பண்ணினால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டால், பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நாம் கேட்பவர்களாக இருந்தால் அவரை போல நாம் மாறுவோம். If we listen to Holy Spirit, and if Holy Spirit is the one who reigns in us, then we will be transformed just like him. நம்முடைய இருதயத்தில் எது அதிகமாக வாஞ்சையா இருக்கிறோமோ அதை போல தான் நாம் இருப்போம். We will be like what we earn to be in our heart. ஆவியானவர் வரும்போது அப்படியே தேவனை தரிசிக்கும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக, நன்றி சொல்லும்படியாக, அவருடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை உருமாற்றுகிறார். Likewise, when Holy Spirit comes in us, we will be transformed to receive goodness from him and to praise him. நல்ல ஊழியக்காரன் தன் எஜமானுக்கு பிரியமாக நடக்கிறான். A good servant will abide by his master. தன் எஜமானுக்கு எதை செய்தால் நன்மையாக இருக்கும் என்று அதை செய்கிறான். He will think what will be good for his master, and he will do that. தன் எஜமானுக்கு எது பிரியமோ அதை செய்கிறான். He will do what his master likes. அவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை செய்கிறான். He will do the will of his master. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவனை மறுரூபமாக்கி விட்டார். அதனால் அவன் அவரை போல அவர் விரும்புகிறதை, அவருக்கு நன்மையானதை காரியங்களை செய்கிறான். It is because the Holy Spirit has transformed him, that's why he does what he likes. தேவன் ஒளியாய் இருக்கிறார். God is the light. அவர் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. There's no darkness in him. அவர் ஒளியில் நடக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். Just like he walks in light, if we also walk in light, we will have fellowship with him. பரிசுத்த ஆவியானவர் இந்த பணிவிடைக்காரனை ஒளியில் நடக்கிறவனாக உருமாற்றுகிறார். The Holy Spirit transformed this servant to be one walking in the light. ஒருவேளை ஜென்ம சுபாவம் அவரோடு நடக்கும்போது இந்த பிசாசு அங்கிருந்து காமித்து கொண்டிருப்போமானால் பரிசுத்த ஆவியானவர் உடனே தானே சொல்லுவார், சிந்தனை அது தீட்டுப்பட்டு விட்டது, இயேசு கிறிஸ்துவிடம் போய் மன்னிப்பை பெற்றுக்கொள், அவர் உன்னுடைய பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிப்பார் என்று சொல்கிறார். If suppose we exhibit the fleshly nature, immediately Holy Spirit will remind us that you have been defiled. Immediately you need to go and repent. அவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஐக்கியத்தில் வந்து விடுகிறான். He will receive the remission, and he will come back in the fellowship of God. தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கும்போது எண்ணங்கள் சிதறுவதில்லை. When he is in the fellowship with God, his thoughts will not be dispersed. தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கும்போது கைகளை கொட்டிக்கொண்டு மரத்தை போல இருந்து நான் இப்படியே துதிப்பேன் என்று சொல்ல மாட்டார்கள். When he is in the fellowship with God, he will not stand like a tree and worship. இங்கிருந்து முன்னதாக இருந்து சொல்றவங்க அந்த வேதவாசத்தை சொல்லபடியாக புருஷரெல்லாம் கைகளை உயர்த்தி தேவனை எல்லாம் ஆராதிக்கிற நல்லது என்று வேதத்தை சொன்னாக்கி அப்போ கூட கை கீழே தான் இருக்கும். Even the person standing in the front says, everybody lift your hands, even then the hands are down only. ஏனென்றால் தேவனோடு ஐக்கியம் இல்லை. It is because there's no fellowship with God. ஒருவேளை நினைக்கலாம் நான் அப்படிதான் என்று. You may be thinking, oh, I am like that. நீங்கள் அப்படித்தான் இருந்தால் தேவனுடைய ஐக்கியம் இருக்க முடியாது.
நீங்கள் அப்படியாக இருந்தால் தேவனோட ஐக்கியத்தில் இருக்க முடியாது. If you are like that, then that means you cannot be in fellowship with God. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதன்படி இருந்தால் தான் அவரோட ஐக்கியம் இருக்க முடியும். Only if இந்த வேதத்தில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி இருக்கும்போது தான் அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்க முடியும். Only if we are like, if we follow the words that is written by God in the Bible, we can be in fellowship with God. அப்போ நல்ல ஊழியக்காரன் அந்த எஜமானுடைய ராஜ்யத்தை தேடுகிறவனா இருப்பான். A good servant will be the one seeking the master's kingdom. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார். That's what Jesus says. First seek the kingdom and his righteousness. அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று அவன் நன்றாக அறிந்திருப்பான். He will know very much about his kingdom. அவருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. There is no eating and drinking in his kingdom. அது சமாதானமும் நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. But there is righteousness, peace and joy in the Holy Spirit. தேவனுடைய ஐக்கியத்தில் ராஜ்யத்தில் இருப்பவனுக்கு நிறைவான சந்தோஷம் இருக்கும். The one who is in the kingdom of God will have fullness of joy. அவன் ஏனென்றால் அவன் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தால் நிரப்பப்பட்டவனாக இருக்கிறான். It is because he is filled with the wisdom that comes from heaven. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. The wisdom that comes from heaven is firstly pure. பரத்திலிருந்து வரும் ஞானத்தால் நிரப்பப்பட்டவன் கண்கள் சுத்தமானதே காணும். The one who is filled with the wisdom from heaven, he will see only the pure things. டெலிஃபோன்ல இருக்கிற அசுத்தமான காரியங்களை பார்க்காது. It will not see the dirty things that is in the phone. அவன் அசுத்தமான இடங்களுக்கு செல்ல மாட்டான். He will not speak the dirty words. அசுத்தமான காரியங்களை அவன் செய்ய மாட்டான். He will not do dirty deeds. ஏனால் அவன் பரத்திலிருந்து வருகிற அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து வருகிற பரலோக ராஜ்யத்து சொந்தக்காரரிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றவனாக இருக்கிறான். It is because he has received the wisdom from heaven, from the owner of the heaven. இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் சமாதானம் உள்ளது. The wisdom that comes from heaven has peace. அவன் எல்லாரோடும் சமாதானமா இருக்க தான் முயற்சி செய்வான். He will try to be in peace with everyone. யாரோடும் சண்டை போடுவதற்கு அவன் ஆசைப்படுவதில்லை. He will not like to fight with anyone. சிலருக்கு சண்டை போடாமல் இருந்தால் அன்னைக்கு தூக்கமே வராது. For some, if they don't fight, they cannot sleep. அது தேவனுடைய ஐக்கியத்தில் இல்லை என்பதை காட்டுகிறது. That is not in the fellowship with God. அது சாந்தம் உள்ளது. It has meekness. இயேசு கிறிஸ்து அதான் சொல்றது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க சொன்னார். தேவனுடைய குணாதிசயம், இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயமாகிய அந்த சாந்தத்தை பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறது. Just like Jesus said, the wisdom that comes from heaven will give you this meekness. அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் இணக்கம் உள்ளது. And that wisdom that came from heaven, it is there for me also. அவர் எந்த சூழ்நிலையிலும் இணங்கி செல்லக்கூடிய மன பக்குவத்தை அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் கொடுத்து சமாதானம் இருக்கும்படியாக செய்கிறது. The wisdom that comes from heaven will prepare you to be in peace in any kind of situation. பரத்திலிருந்து வருகிற ஞானம் இரக்கமுள்ள நற்கனிகளால் நிறைந்திருக்கிறது. The peace that comes from heaven is filled with good fruits. அவன் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றவன் ஆவியின் கனியை உடையவனாக காணப்படுகிறான். The one who received this wisdom from heaven will bear good fruits in spirit. அவனிடத்தில் பாதபட்சம் இல்லை, கிடையாது. And there's no partiality in him. அவனிடத்தில் மாயமாலமான காரியம் கிடையாது. And there's no hypocrisy in him. எல்லாவற்றிலும் மாயமாலம் தான் மிகவும் மோசமான ஒரு வியாதி. Hypocrisy is the worst disease and above everything. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அதை நீக்கிவிடும். But the wisdom that comes from heaven will remove that from you. அவன் தேவனால் அறிவித்திருக்கிற நன்மை இன்னதென்று அறிந்திருக்கிறான். He will know the goodness that comes from God. தேவன் சொன்னது, நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாக இருப்பதே அது நன்மையான காரியம் என்று சொன்னார். Jesus said, doing justly and to love mercy and walk in humility with your God is the one goodness. இப்படிப்பட்ட மனுஷனை, இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறவனை தேவன் பெரியவராக்குகிறார். A man who is in such kind of fellowship, God will lift him to greater heights. தேவனுடைய ஐக்கியம் ஒரு மனுஷனை பெரியவனாக்கும். The fellowship with God will make a man greater. அவன் படித்தாலும் படிக்காவிட்டாலும், தவறு செய்தவனாலும் தவறு செய்யாதவனால் இருந்தாலும், he may be educated or not educated, or he may have committed sin or not. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There's nothing impossible with God. தேவன் அவனுக்கு மன்னிப்பதற்கு தயைப்படுத்தவராக இருக்கிறார்.
He has compassion to forgive him. அவனை உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is honest to lift him to greater heights. வேதத்தில் அப்படியாக உயர்த்தப்பட்ட ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். We will see the one person from Bible who was lifted like that. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 5 14 வசனங்களை நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பாகம்தான். நமக்கு தெரியும் அங்கு சவுலை பற்றியும் கொஞ்சம் தாவீதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. We all know this portion from 1 Samuel chapter 13 from verse 5 to 14. It is said about Saul and David. சவுல் நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கும் போதுதான் தேவன் அவனை ராஜாவாக அழைத்தார், தெரிந்து கொண்டார், அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக மாற்றினார். Saul, when he was nothing, that time only God lifted, anointed him and he made him a king. ஆனால் அந்த சவுல் ஒரு சமயத்தில் பெலிஸ்தர்கள் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி விட்டார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் அவன் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. But in one time, this Philistines has encamped against Israel, and it is written that there is 30,000 chariot and 6,000 horsemen. எண்ண முடியாத திரளான கூட்டம் வீரர்கள் அங்கு வந்தார்கள். There were multitudes that could not be counted. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு பயந்து முள்களிற்கு பிறகும் குன்றுகளுக்கு பிறகுமாக ஓடி ஒளிந்து கொண்டார்கள். Israelites were afraid, distressed, and they went into hiding in rocks and thickets. சாமுவேல் இன்னும் அங்கு வரவில்லை. Samuel hasn't come yet there. ஆனால் 7 நாட்கள் ஆகிவிட்டது, ஒன்றும் நடக்கவில்லை. சவுலோடு இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். 7 days has passed and the people who were with Saul has been scattered already. சவுல் நினைத்தான் தேவனுக்கு பலி செலுத்தி விட்டோமானால் தேவன் வந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. அவன் செய்யக்கூடாத, ராஜா செய்யக்கூடாத பலிகளை அவன் செலுத்தினான். Saul thought if he gives sacrifice, the Lord will come with him to fight, and he did what a king should not do. சாமுவேல் வந்து சொன்னார், புத்தீனமான காரியத்தை செய்தீர். தேவன் உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து உன்னை தள்ளிவிட்டு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை ராஜாவாக தெரிந்து கொண்டார்னு சொன்னான். Samuel said, you have done a foolish thing. God has rejected you from this kingdom, and he has made a man who is after his heart, who is after his heart. நாமும் சில வேளைகளில் நினைக்கிறோம், இந்த சவலை போல ஒரு ஆள், புத்தி இல்லாத ஒரு ஆள் இருந்திருப்பேன், நானா நிச்சயமாக தேவனுடைய சமாதத்தில் காத்திருந்திருப்பேன்ட்டு சொல்லக்கூடும். If maybe we will think, if I am in this Saul's position, I would have waited in the presence of God. நாம் நம்முடைய ஜீவித்தில் எவ்வளவு நாட்கள் மனம் போல ஜீவித்து விட்டு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய திறமையினால், என்னுடைய படிப்பினால் நான் செய்தேன் என்று மனம் போல எல்லாம் செய்துவிட்டு கஷ்டங்கள் வந்த உடனே 30 நாள் ஃபாஸ்டிங். How many times you have lived according to our accord, thinking that all the blessings that God has given that I earned in my own strength, and then when there is a problem, we are fasting for 30 days then. ஒருவேளை தேவன் மனம் இறங்கி உங்களுக்கு இறக்கம் செய்யலாம். Maybe God will show mercy to you. ஏன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். Because he is rich in compassion. ஆனால் சவுலிலிருந்து நாம் பார்த்த காரியம், அவன் மனம் போல இருந்துவிட்டு இக்கட்டு வந்த உடனே பலி செலுத்தணும் என்று சொன்னதை தேவன் அவன் அங்கீகரிக்கவே இல்லை. But if you see from Saul's life, he lived as he liked, and when there is a war, he wanted to sacrifice, but God did not like that. தேவன் நம்மிடத்தில் சொல்வதெல்லாம், நீ நன்றாயிருக்கும் போதே நீ ஃபாஸ்டிங் இருந்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தை செய்து யுத்தம் வருவதற்கு முன்பதாக உன்னை திடப்படுத்தி கொண்டால், யுத்தம் வருவதற்கு முன்பதாக அவருடைய ஐக்கியத்தில் இருந்தால் அவர் சகாயிப்பார். What God told Saul is, even when you are well off, you should have been in good fellowship with God. Only then when the enemy came, he will save him. ஆபத்து வந்து நோக்கி கூப்பிட்டால் அவர் சத்தம் கொடுப்பாரா எனக்கு தெரியாது. ஆபத்து வரும்போது அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது உடனே அவர் சத்தம் கொடுப்பாராங்கிறது எனக்கு தெரியாது.
When there is a war, if he calls upon God, we don't know whether God will answer his prayer or not. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். But God, the word of God says, because he is asking of me, அவனை விடுவிப்பேன். I will save him. அவன் என் மேல் என்னை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். Because he knew me, I will keep him in higher places. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். He will call upon me. நான் அவனுக்கு உத்தரவு அருளி செய்து I will answer him. நான் ஆபத்திலே நான் அவனோடு இருந்து In danger, I will be with him. அவனை தப்புவிப்பேன். I will deliver him. அவனை கனப்படுத்துவேன். I will care கனப்படுத்த for him. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். I will satisfy him for a long time and I will show him my salvation. தேவனுடைய ஐக்கியத்தில் இல்லாமல் எங்கெங்கோ இருந்துவிட்டு அவன் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் மறு உத்தரவு சொல்லுவேன், கூட்டவுடனே சொல்லுவேன் என்று வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. It is never written in the word of God that if you are not in fellowship and if you call upon him in danger that he will reply you. எந்த நேரத்திலும் நமக்கு எது வேணாலும் வரலாம். Anytime the danger might come to us. இந்த நாளிலே நாம் உபவாசித்து தேவனுடைய சமாதத்தில் மனம் திரும்புவோம், தேவனுடைய சமாதத்தில் நெருங்கி ஜீவிப்போம், அவருடைய ஐக்கியத்துக்குள்ளே இருப்போம். அவர் நம்மை விடுவிக்கிற தேவன், அவர் நீடித்த நாட்களாக திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். Let us repent, fast and be in fellowship today, then God will deliver us in all the situation and will give us salvation. அதை தான் இந்த தாவீது செய்தார். That's what the David did. வேதம் தாவீதை பற்றி என்ன சொல்லுகிறது என்றால், What the word of God tells about David is, அவன் சிவந்த மேனியா இருந்தான், he was ruddy, அழகிய கண்களாக உடையவனாக இருந்தான், he had beautiful eyes, அவன் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். and here he was handsome and had fine appearance. ஒருவேளை நம்மிடத்தில் நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோமோ எனக்கு தெரியாது. I don't know what we are thinking. நம்ம ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், பிரதர் நான் கண்ணாடியில் பார்க்கும்போது நான் கோதுமை மணியை போல பொன்னிறமாக இருக்கிறேன்னு சொல்லலாம். Maybe if you may say, when I look myself in the mirror, I look in golden color like wheat. அல்லது அந்த கோதுமையோட கொஞ்சம் கம்மியாக நான் மாநிறமாக இருக்கிறேன்னு சொல்லலாம். Or you may say, I am little lighter than this color of this wheat. அதை விட நான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக பொது நிறமாக இருக்கிறேன்னு சொல்லலாம். Or we might say, I am even more lighter, I am little fairer also. இந்த சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமாக காணப்பட்டது யாருக்கு முன்பதாக? இல்லை இல்லை இல்லை, நல்லா வாசித்து பாருங்க. அங்கே போட்டிருக்குது யாருக்கு முன்பதாக? அன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு முன்னால், ஈசாவுக்கு முன்னதாக, அவருடைய சகோதரர்களுக்கு முன்பதாக, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னதாக. சாமுவேல் தீர்க்கதரிசியை அங்கே வந்து நின்றுக்கிட்டு, தேவன் உன் பிள்ளைகளை கொண்டு வா, ஒன்று அபிஷேகம், ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கிறார், கொண்டாட அப்படி சொன்னப்போ அவன் நல்ல அழகாக பர்மனாக தடியாக இருந்த எலியாவை கொண்டு மூத்த மகனை கொண்டு விட்டார். If you read carefully, it is actually he looked ruddy and he had fine appearance in front of his parents and in front of Samuel. 7 பையனையும் கொண்டு விட்டார். இவன் இல்லை போ, இவன் இல்லை போ அப்படின்ட்டார் தேவன். And his father Jesse brought all his sons and Samuel said, not him, let him go. ஏன் இவ்வளோதானா? And he asked, this is all you have? இல்லை இல்லை, ஒருத்தன் ஆடு வச்சுக்கிட்டு இருக்காங்க காட்டில், அவனை கொண்டாப்பா. And he said, no, there's one more youngest one who is keeping the sheep. அவன் தான் இப்படி அழகா இருந்தான். And he is the one who had this fine appearance. ஆடு மேய்ச்சி அவ்வளோ அழகா இருந்தான். The one is keeping the sheep was very beautiful. அவனை தான் இவங்கெல்லாம் ரொம்ப அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. And him only all this were thinking that he had a fine appearance and handsome. நாமும் நம்மளை பார்த்து நம்மளும் அழகு நீட்டு. நாங்கள் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. Even we can say to us that I am beautiful. ஆனால் அதை காட்டிலும் உன்னையும் எங்களையும் படைத்த தேவன் அவனை ராஜாவாக பார்த்தார். More than that, the one who made you and me looked at him as a king. தேவன் இங்க இருக்கிற எல்லாரையும் ராஜாவாக பார்க்கிறார். He sees each and everyone here as a king. நீங்க பெரியவனாக மாற்றப்பட்டு விட்டீர்களா? Have you become a greater? எல்லாரும் மாற்றப்படுறாங்க. எல்லாரும் ஹல்லேலூயா. Those who transform to be greater say hallelujah. வேதம் அப்படி தாங்க சொல்லுது.
The word of God says like that only. வேதம் சொல்லுது, உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. The word of God says you are a chosen generation that you have brought from darkness into light. நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம். You are a priest, you are a high priest. அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, நாம் எல்லாம் அவருடைய கைகளான ராஜாக்கள். He is the Lord of Lord. இப்ப நீங்க ராஜாவா மாட்டிட்டீங்களா? Are you a king now? ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய சமூகத்துல நாம் எல்லாரும் பெரியவர்கள். In front of God, in the presence of God, we all are greater. நாம் எல்லாரும் ராஜாக்கள். We all are kings. எதுக்கு ராஜாக்களாக மாத்திருக்கிறார்? Why he has made us as kings? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, And to inform about his goodness. அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி, To build his kingdom. அவருடைய சபையை உயிர்ப்பிக்கும்படி. To lift his church. இந்த தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் ராஜாவாக வந்து சிம்மாசனத்தில் உட்காருவதற்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது. Even though David was anointed as a king, it took a long time for you to sit on the throne. இந்த இடைப்பட்ட நாட்களில் பலவிதமான தொந்தரவுகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் வந்தது. And in this meanwhile, there were so many problems and he went through a lot of things. ஆனால் அவன் வாயிலிருந்து வந்ததெல்லாம், நான் கர்த்தரை எக்காலத்தில் நான் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். But all that came out of his mouth is he said, I will worship him always and his praise will always be in my mouth. அவன் எப்படி சொல்ல முடிந்தது? How was he able to say that? அவன் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்தான். He had the fellowship with God. அவன் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். He was living with God. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். He was keeping the sheep. ஆனால் தேவனை நோக்கி அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி சங்கீதங்களை எழுதினவராக இருந்தான். But he was singing to God and he was worshiping him always. தேவனை நன்றாக அறிந்திருந்தான். He knew God very well. தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தான். He had faith in the power of God. தவறு செய்யும்போது அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தான். Whenever he did sin, he repented and he had fellowship with God. நம்மையும் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேவனை விசுவாசிக்கும்படியாகவும் ஒவ்வொரு நிமிஷமும் மனம் திரும்பும்படியாக தான் தேவன் எதிர்பார்க்கிறார். That's what God expects in us also, to repent and transform each minute. அப்படிப்பட்டவர்களை தேவன் ராஜாக்களாக மாற்றுகிறார். அப்படிப்பட்டவர்களை பெரியவனாக மாற்றுகிறார். And God changes such a person to a greater men and women and kings. நாம் ஒருவேளை இவர் அப்படி இவர் இப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவன் பார்க்கிறதெல்லாம் இவன் ஒரு ராஜா. We may say I am like this or like that, but the way God sees you is as a king. தேவனுடைய சமூகத்திலே அவர் வரும்போது அவரோடு ஆளுகை செய்யும்படியாக ராஜாக்களாக நம்மை அழைத்து கொண்டு செல்வதற்கு முன்பதாக நமக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் அவர் கொடுக்கிறார். Before when we come into the presence, he trains us to be his king and his priest. நீங்க மேய்ப்பன் சொன்ன உடனே மேய்ப்பன் ஆடு மேய்ச்சி எல்லா வேணும் மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி செய்ய முடியாது. When you say a shepherd, you may think anybody can do that job, but no, it's not like that. நல்ல ஞானம் வேண்டும். You should have good wisdom. எத்தனை ஆடுகள் இருக்கிறோ அத்தனை ஆடுகளும் அவன் கண்ணுக்கு முன்னதாக இருக்க வேண்டும். All the sheep should be in front of the eyes. ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு குணமுள்ளதாக இருக்கும். Every sheep will have different characters. அது நொண்டியாக இருக்கும், சிலது கரவல் ஆடுகளாக இருக்கும், சிலதை தூக்கி சுமக்க வேண்டியது இருக்கும், சிலதை காயம் கட்ட வேண்டியது இருக்கும், சிலதை கூட்டுகள் அடைத்து வைக்க வேண்டியது இருக்கும். Many could not walk or many could have deficiencies. You may have to carry some. எதிரிகள் வந்து ஓநாயும் சிங்கமும் கரடியும் ஆடுகளை பித்து போடும்படியாக வரும். The enemies will come to grab on the sheep. அவன் தைரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். You should have courage. அவன் பலமுள்ளவனாக இருக்க வேண்டும். You should have strength. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் ராஜாவாக மாற்றுகிறார். The God will transform such a person only to be a king. பயந்தவன் அவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதிலிருந்து தேவன் சொல்லியிருக்கிறார். The one who was afraid cannot enter into this kingdom. அவன் அதை பார்த்தான். தேவன் அவனை ராஜாவாக அவன் கருவில் உருவானதுக்கு முன்பதாக பார்த்தபடியினால் அவனை இந்த விதமான ஒரு ஆடுகளுக்கு பின்பதாக போய் ஒரு ராஜாவுக்குள்ள தகுதியை இதன் மூலமாக அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். God taught him to be the king through this journey that when he went through. அவன் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு காரியம் அங்க இருக்கிறது. There is one thing why he had such a fellowship with God. இஸ்ரவேலருக்கு முன்பதாக கோலியாத் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்தித்து அவன் சண்டையிடும்படியாக வந்தான்.
When the Goliath came in front of Israelites, he defiled the God of Israel, and he came there to fight with them. ஆனால் இந்த தாவீது சொன்னதெல்லாம் நான் இவனை எளிதாக தேவனுடைய யெகோவாவின் நாமத்தினால் வென்று விடுவேன் என்று சொன்னான். But David said, I can win, I can take victory against him easily with the name of our Jehovah. அவன் சும்மா அப்படி போற போக்கில் சொல்லிட்டு போகவில்லை. He did not just say and leave the place. அவன் அழகாக சொல்கிறான், என்னுடைய ஆடுகளை ஒரு தடவை சிங்கமும் ஒரு தடவை கரடியும் வந்தது, நான் அவைகளின் தாடியை பிடித்து அடித்து கொண்டு விட்டேன் என்று சொல்றான். And he says that one time this lion and bear came to grab the sheep, but I caught it by its bird and struck it and killed it. தேவன் அப்படிதான் செய்கிறவர். God does in such a way. தேவனுடைய பலன் இருந்தால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் பெரிய தாடியை வைத்துக் கொண்டிருக்கிற பிசாசை பிடித்து அடித்து கொண்டு போட முடியும். Only if we have the strength of God, we can strike the devil that has a mighty strength. தாவீது தன்னுடைய சொந்த பலத்தில் போயிருப்பானால் சிங்கம் அப்பொழுதே கடித்து கொதறி அவனை சாப்பிட்டிருக்கும். If David would have gone his own strength, the lion would have killed him and ate him. இதையெல்லாம் படைத்த தேவன் என்னுடைய தேவன், அவர் எனக்குள்ளாக இருப்பதினால், நான் அவருக்குள்ளாக இருப்பதினால் நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று நம்பிக்கை இருந்தது, அவனுக்கு தைரியம் இருந்தது, விசுவாசித்தான், செய்தான். He had the faith that God who created all this and who is in him, through him he can do, and he did it. அவ்வளவு மகத்துவமுள்ள தேவனை தரிசிக்கிற நான் இதை என்னால் செய்ய முடியும் என்று விசுவாசித்து அவன் கோலியாத்தை வென்றான். The mighty God, such a God that I worship him, through him I can do. He had this faith and he won over the Goliath. கோலியாத்தை வென்ற பிறகும் அவன் அநேக நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது ராஜாவாக அமர்வதற்கு. Even after taking victory over Goliath, he had to wait a long time before he could sit on the throne. பேதுரு 1 பேதுரு 5:6 இப்படிதான் சொல்லுது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். In 1 Peter 5:6 says, humble yourself under the mighty hand of God that he may exalt you in the right time. தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பராக்கிரமான கரங்களில் அடங்கி இருப்பது ஏற்ற காரியமாக இருக்கிறது. In the presence, it is good, it is right thing to be in his mighty hand, in his presence of God. அவசரப்படாதபடி, Not too urgent, not to be an urgent. மிகவும் அங்கலாய்க்காதபடி, Not to think too much. தேவனுடைய பாதத்தில் விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிறது நல்ல காரியம். அவர் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக உயர்த்துவார். It is good to sit in his presence, having faith, and he will exalt you in right time. இவனுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்தது? From where he got this courage? சங்கீதக்காரன் 121 யார் எழுதினாங்களோ தெரியாது, ஆனால் நான் நம்புகிறேன் அவன் அந்த சங்கீதத்தை அப்பொழுதே அவனுடைய இருதயத்தில் வைத்திருந்தான். Don't know who wrote the Psalms 121, but I believe that David had the Psalms in his heart in that time itself. அவன் சிங்கம் வந்த உடனே சொல்லியிருப்பான், எனக்கு ஒத்தாசை வருகிற பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது என்று அவன். As soon as the lion came, he must have told, I lift my eyes to the hills, but from where the help comes to me. It comes from the God who created this heaven and the earth. என்னை காக்கிறவர் உறங்குறதில்லை. The one who protects me does not sleep. அவர் என் கால்களை தள்ளாட விட மாட்டார். He does not let my foot to stumble. ஏனால் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். Because he is on my right hand side. அவர் எனக்கு வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். He is a shadow on my right hand side. ஆகையினால் பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. That's why nor the sun in the day or neither the moon in the night can harm me. அவர் எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காப்பார். He will deliver from all the dangers. சிங்கம் வந்தாலும் அதை எனக்கு விலக்கி காப்பார், கரடி வந்தாலும் எனக்கு விலக்கி காப்பார். Does not matter lion or bear, he will deliver from everything. பிசாசு வந்தாலும் விலக்கி காப்பார், பிசாசுடைய தூதர்களாகிய குட்டி சாத்தான் வந்தாலும் அதற்கு விலக்கி என்னை காப்பார். He will protect me against the evil or even the smaller evils. என்னை காப்பது மாத்திரல்ல, என்னுடைய ஆத்துமாவை அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். Not only me, he protects my soul also.
அவர் எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறவர். He will deliver me and protect me from all the dangers. அவர் என் போக்கையும் வரத்தையும், நான் எங்க போனாலும், எந்த குகையில போனாலும், எந்த சிங்கத்துக்கு முன்னால போனாலும், எங்க போனாலும் வந்தாலும் அவர் என்னை காக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர். Wherever I go, He is with me in all my going and coming, and He protects me. ஏனால் கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். Because I have kept God in front of me. அவர் இந்த வலது வருத்தில் இருக்கிறபடியால், வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. Because He is in my right hand side, I shall not be shaken. இந்த விதமான மனப்பக்குவத்தை தான் ராஜாக்களாக இருக்கிற நமக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். This is the kind of mindset that we, being kings, God expects from us. கஷ்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், பண கஷ்டங்கள் வரலாம். ஆனாலும் அவைகள் மத்தியில் தேவன் ஒரு நாளும் நம்மை அதற்கு ஒப்பு கொடுக்கிறதில்லை. அவர் நமக்கு பக்கபலனாக இருந்து எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்கிறவனாக நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். He is a strength in all our problems, tribulations, or financial problems, and He makes us take victory over all of these things. இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்துக்குள்ளாக அவருடைய வல்லமையையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையையும் நமக்கு தந்து அவருக்குள்ளான உள்ள ஐக்கியத்தில் அனுதினமும் பெருகும்படியான பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். Like this, God gives His power in our heart and He helps us to be in a fellowship with God every day. ஒருவேளை கேட்கலாம், பிரதர் நானும் வேதத்தை வாசிக்கிறேன், பிரசங்களை கேட்குறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் அந்த ஐக்கியத்துக்குள்ள வர முடியவில்லையே என்று ஒருவேளை கேட்கலாம். You may ask, brother, I am also reading Bible and I am praying, but I am not able to come into such a relationship. எது தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது? What does separate us from this fellowship with God? எது நம்மை மனதை கடினப்படுத்துகிறது? What hardens our heart? ஏன் நாம் கண்டிப்பாக மனம் திரும்ப வேண்டும்? Why we should repent for sure? இயேசு கிறிஸ்து மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் எவ்வளவு சந்தோஷம் என்பதை அவர் ஒரு காரியத்தை சொல்லி விளக்கி காண்பித்தார். Jesus tells how much happiness, joy is there in heaven when one repents and be saved through one incident. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இளைய குமாரன் மூத்த குமாரன் நம்ம பார்க்கலாம். In Luke chapter 15, he has given many examples, but we will see one such example through this younger and elder son. இளைய குமாரனும் மூத்த குமாரனும் தகப்பனோடு இருந்தார்கள், அவர்களுக்கு ஐக்கியம் இருந்தது. Both these brothers are with father and they had this fellowship. அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. And they had all the blessings. சந்தோஷம் இருந்தது. And there was joy. சமாதானம் இருந்தது. And there was peace. பாதுகாவல் இருந்தது. And there was protection. நிறைவான மகிழ்ச்சி இருந்தது. And there was fullness of joy. சந்தோஷம் இருந்தது. And there was fullness of joy. ஆனால் இந்த இளைய குமாரனுக்குள்ளாக மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை லேசாக தலை தூக்கி விட்டது. But this lust of flesh and lust of eyes started rising slowly in this younger son. அவன் செய்ததெல்லாம் என்னுடைய பங்குங்க நான் பிடிச்சு கொடுத்துருங்க, நான் என் இஷ்டத்துக்கு சந்தோஷத்தை நானே தேடிக்கொள்கிறேன் என்று சொன்னான். He told, give me my portion of property, I will look after myself and I will live as I like. நாம் கிறிஸ்துவோடு பிதாவோடு ஐக்கியத்தில் இருக்கும் போதும் கூட பிசாசு இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள இச்சைகளையும் கண்களின் இச்சைகளையும் ஜீவனத்தின் பெருமையும் அப்படியே காமிச்சு கொண்டே இருக்கலாம். Even though when we are in fellowship with God, the Satan will show us this lust of this flesh and all this sin to us slowly. லேசா இந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கேட்க முடியாதபடி மற்ற சத்தங்கள் மற்ற இன்பங்கள் கொஞ்சம் குழுகுழுனிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே குவாய்ட்டாக உட்கார்ந்துருவார். When we cannot hear the voice of God, but we hear more of this other things, the sin, the Holy Spirit will start slowing down, will be quiet. அவன் பிரித்து கொண்டு போய்விட்டான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாவற்றையும் அழிந்த போது அவன் பசியினால் வருந்தினான். We know that he got separated and went, but when he was of hunger, he started thinking to come back. என்னுடைய தகப்பன் வீட்டில்
வேலைக்காரர்களுக்கு திருப்தியான சாப்பாடு இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறார்கள். நான் பசியினால் வருந்துகிறேனே என்று அவன் நினைக்கிறான். He started thinking, in my father's house the servants have enough, but here I am starving for food. அவனுக்குள்ளாக இப்பம் தன் தகப்பனை கொடுத்தத விசுவாசம் வந்து விட்டது. Now in him he started having faith in his father. என் தகப்பன் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியவர், Our father is greater than this earth. இந்த கண்களின் இச்சையை காட்டிலும் மேலானவர், He is greater than, he is higher than this lust of eyes. இந்த ஜீவனத்தின் பெருமையை காட்டிலும் அவர் மேலானவர். He is higher than this pride of this life. அவர் மாத்திரம்தான் அந்த சம்பூரண ஆசீர்வாதத்தை, பூரண ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். Only he can give us this fullness, joy. அவன் சாப்பாட்டுக்காக தன்னுடைய சமாதானத்தை இழந்து போனான். He lost the peace just for food. பன்றியின் தவிட்டை அங்கு பன்றிக்கு போடாமல் தான் போட்டு தான் வயிறை நிறத்துக்கலான்னு பார்த்தான். He wanted to fill his stomach with the parts of the pigs. அதை கூட ஒழுவன் அவனுக்கு கொடுக்கலைன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். And it is written that even that no one gave him. உலகம் முழுவதும் சமாதானத்தை தேடி அங்கு இங்கே எங்கெங்கெல்லாமோ ஓடுது, பண்டிகை போடுகிற தவிட்டை தின்று கொண்டு இருக்கிறது, அது கூட ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. He was running everywhere for peace and food. Even the parts that the pigs eat, he could not get. தேவனுடைய சமாதானத்தில் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க நமக்கு நித்திய பேரானந்தம் உண்டு. The one who is in fellowship with God here has eternal joy. பூரண ஆனந்தம் உண்டு. There is fullness of joy. அங்க வாங்க, You come here. தேவனுடைய சமாதானத்தில் கூடியிருங்க. Let us gather in the presence of God. அவரை துதித்து பாடுங்க. Let us worship him and sing. நாம எப்பெல்லாம் துதிக்கிறோமோ அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி நம்மத்துல வருகிறார். Whenever we sing and praise, he comes down from heaven to அவர் us. நம்மோடு இருக்கும்போது எந்த விதமான தாழ்ச்சி நம்ம அடைய போறதில்லை. When he is with us, we will not go through any lack. முக்கியமான ரெண்டு காரியம்தான். The important thing is only one. ஒன்று, நாம் தேவனை விசுவாசிக்கணும். அவர் மேலானவர், எல்லாம் அவருக்கு சொந்தமானது, அவர் தமக்கு விருப்பமானவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். First, we should have faith that our God will give to those whom he likes. ரெண்டாவது everything. காரியம், மனம் திரும்புதல் அவசியம். Secondly, turning away from sin is important. ஒருவரும் சொல்ல முடியாது நாம் பர்ஃபெக்ட் பிரதர், என் மனம் திரும்ப எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. No one can say I'm perfect and remission is not required for me. நம்முடைய ஜென்ம சுபாவம் அழிக்கப்படவில்லை. Our fleshly nature is not destroyed. இந்த உடலில் இரத்தம் இருக்கிற வரையில அந்த ஜென்ம சுபாவம் அமுங்கி இருக்கும். As long as there is blood in our body, this fleshly nature will be there. தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கும்போது மாத்திரம்தான் அது தலை தூக்காது. Only when we are in fellowship, this fleshly nature cannot rise up. அதற்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகி அவருடைய ஐக்கியத்திலிருந்து தூர போகாதபடி காத்துக்கொள்ளக்கு பிரயாசப்பட வேண்டும். For that we should try each and every minute to repent from our sin, to reconcile with God and to be in fellowship with God. அடுத்த காரியம், அந்த மூத்த குமாரத்தில் விலகி போகிறதுக்கு ஒரு காரணம் மாய்மாலம். And secondly, the one reason why the elder son had to go away from this fellowship is hypocrisy. அவன் அவன் தகப்பனோடு ஐக்கியத்தில் இருந்தது போல நடித்தான், அவரோடு இருக்கிறது போல நடித்தான். ஆனால் தன் சகோதரனுக்கு அவர் விருந்து பண்ணின போது அவன் தூர வீட்டை விட்டே வெளியில் போய் நின்றுக்கிட்டு, என்னப்பா இந்த ஆடல் பாடல், இது என்னது அப்படின்ட்டு அவன் தேவனுக்கு விரோதமாக அல்லது தன் தகப்பனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை பார்க்கலாம். He acted as if he was in fellowship with God, but when there was feast for the younger son, he stood outside and he started murmuring against his father. தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற வாயில முறுமுறுப்பு வரக்கூடாது. The murmuring should not come in the mouth of a person who is in fellowship with God. எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று வாயில வராது. There will not be murmuring saying I don't have this or I like that from the mouth of the person. சின்னவனுக்கு நீங்க 1000 கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒண்ணும் கொடுக்கல அப்படின்ட்டு சொல்லுகிற வார்த்தை வராது. The words like you gave him more and you did not give me more, such kind of words will not come. அவன் தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கும்போது அவருடைய குணாதிசயங்களை பார்த்து அதை தாங்க முடியாதபடி அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் ஒரு பொங்கி வருகிற அனுபவத்தில் அவன் காணப்படுகிறான். When we are in fellowship, we will see the characters of God and we will be bubbling in that joyness. அவன் மாய்மாலமாக இருந்ததனால்தான் இந்த பொறாமையும் மனக்கடினமும் வந்துவிட்டு. ஏனால்
அவனுடைய தகப்பன் வெளியே வந்து வருந்தி அழைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வருந்தி அழைக்கப்பட்டும் கூட அவன் வெளியிலேயே நின்று விட்டான். Because he was in hypocrisy, his heart was hardened. Even though father came out and asked him to to come inside, he could not come. ஒரு நாளும் நம்மை மாயமாலத்துக்குள் போகிறதுக்கு அனுமதிக்க வேண்டாம். நான் வேதத்தை வாசிக்கிறேன், வேதத்தை போதிக்கிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன், நான் கூட்டி வருகிறேன், ஐ ஆம் ஆல் ரைட் என்று சொல்ல வேண்டாம். Let us not go into this hypocrisy, never saying that I am praying, I am prophesying, I am doing this, I am doing that. தகப்பன் வருந்தி அழைக்கும் போது அவருடைய சத்தத்தை கேட்கிறவனே அவரோடு ஐக்கியமாக இருக்கிறான். Only who comes when father calls him can be in a fellowship with him. அவரோடு இணக்கமாக இருக்கிறவன் அவனோடு ஐக்கியமாக இருக்கிறான். Only who is in a good polite fellowship with God can have this fellowship. தாழ்மையாக இருக்கிறவன் அவரோடு ஐக்கியம் கொள்கிறான். Only who is humble have this fellowship. அவருடைய சத்தத்தை கேட்கிறவன் அவனோடு ஐக்கியமாக இருக்கிறான். Only who hears his voice have this fellowship. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பான், ஆண்டவரே இந்த மன கடினத்தை நீக்கி போடுங்க. Let us ask in the presence of God, Lord, remove the hardness from me. மாய்மாலத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க. Remove this hypocrisy from me. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம சொல்லி முடித்து விடலாம். அடுத்த ஒரு காரியம் எது என்றால் சோம்பேறித்தனம் அவருடைய ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரிக்கும். We'll finish with lastly saying that laziness will separate us from his fellowship. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14-30 வரை நம்ம பார்த்தோமானால் அங்கே எல்லாரும் தினதோ நம்ம எப்பொழுதும் கேட்கிற ஒரு பிரசங்கம் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து வாங்கினாங்க. In Matthew chapter 25, we always had heard this message about this 5 talents, 2 talents and 1 talent. ராஜாக்களாக மாற்றப்பட்ட நமக்கு தேவன் ஒவ்வொரு இடத்திலும் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தை கொடுத்திருக்கிறார். To us who are become a king in his presence, God has given us this 5 talents, 2 talents and this 1 talent. 5 தாலந்தை வாங்கினவன் வேற 5 சம்பாதித்தான், 2 வாங்கினவன் இன்னும் 2 சம்பாதித்தான். The person who got 5 and 2 earned another 5 and 2 talents to them. அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, எஜமான் அவனவனுடைய தகுதிக்கு தகுந்தாப்போல அல்லது திறமைக்கு தகுந்தால் போல அவனுடைய வல்லமைக்கு தகுந்தாப்பில் எப்படியாவது வேணாலும் எடுத்துக்கிறோம், அதுக்கு தகுந்தாப்பில் தான் கொடுத்தாரு. ஒன்றுமே இல்லாத 5 கொடுத்து நீ 5 உண்டாக்குன்னு சொல்லவே இல்லை. It is written that God gave them these talents according to their ability and capacity. இந்த ஒரு தாலந்து வாங்கினவன்ட்ட தேவன் எவ்வளோ தான் எதிர்பார்த்திருப்பாரு? The person who got 1 talent, how much you would have expected? ஒரு தாலந்து தான். Only 1 more talent. நமக்கு சொல்லப்பட்டு நமக்கு முன்னால் சொல்லி கொடுத்தாங்க, நாம் தேவனுடைய சமாதத்தில் மெழுகுவர்த்தியாக இருக்கலாம் அல்லது நட்சத்திரங்களாக இருக்கலாம். We were taught before that in the presence of God we can be star or it can be candle. தேவனுக்கு மெழுகுவர்த்தியும் உதவியாக இருக்கும், நட்சத்திரங்களும் உதவியாக இருக்கும். For God both are powerful in his presence. ஆகினால நமக்கு கொடுக்கப்பட்ட திராணிக்கு தக்கதாக நாம் ஒளி வீசினால் போதுமானது. So according to our ability it is enough if we can shine. மற்றவங்கள்லாம் வந்து சொல்லும்போது நான் வேற 5 சம்பாதிச்சேன் வேற 2 சம்பாதிச்சேன்னு சொன்ன பிறகு தேவன் சொன்னார், நல்லது உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆகையினால நீ அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்தாங்க. Jesus said to the person, the two who got 5 more and 2 more, good and faithful servant, you have been faithful with few things, I will put you in charge of many things, come and share your master's happiness. ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீர் என்னது விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமா இருக்கிற கடின குணமுள்ளவர் என்று நான் உண்மை அறிவேன். The one who received 1 talent said, I knew you are a hard man, harvesting where you have not sown and gathering where you have not scattered the seed. நான் அப்படி சொல்லவே மாட்டேன் பிரதர், எனக்கு ஒரு தாளந்தை கொண்டாக்கி நான் நிச்சயமா அதை கொண்டு நான் சம்பாதிப்பேன் என்று ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். Maybe you can say that I will not say like that, I will earn 1 more for sure. எத்தனை நேரம் நம்ம சொல்ல, இவ்வளோ ஒரு தரிதலை மகனை கொண்டு எனக்கு கொடுத்துட்டே நீட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோமா கேட்கலையா? How many times have we said that this kind of son you have given me? எத்தனை நேரம் நான் கொடுத்துருக்கேன், இந்த வியாதியை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, எத்தனை பேருக்கு வியாதியை குணமாக்குறீர், எனக்கு மட்டும் இந்த வியாதியை என் குணமாக மாட்டேங்குது.
Many times you have said, this sickness is not going away from me. You have healed many, but why this is still with me? ஒவ்வொரு குறைகளை சொல்லும் போதும் நாம் ஒருவேளை என் மகனை சொல்கிறேன் அல்லது என் வியாதியை சொல்கிறேன்னு சொல்ல நினைக்கலாம். இல்லை, நம்மை படைத்த தேவனை நாம் குற்றச்சாட்டுகிறோம். We may say, I'm just saying my children or myself, but no, we are actually talking about the God who created you and me. நீ உண்மையாயிருந்தால் நிச்சயமாக அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கப்படுவாய். நீ உண்மையாயிருந்தால் தேவனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பாய். If we are truthful, for sure we will be made master over many and we will enter the happiness of master. நீ குறை சொன்னால், நீ முறுமுறுத்தால், நீ அதிருப்தியாயிருந்தால், நீ எப்பொழுதும் வேணும் 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 என்று அட்டையை போல வாயத்தை பிளந்து கொண்டிருந்தால் தேவன் சொல்கிறாரு, அழுகையும் பற்கடிப்பும் அவியாத அக்கினியிலும் நீ தள்ளப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. And the word says, if we murmur, not satisfied and not being content, the word of God says, we will be pushed into the hell. தேவனுடைய ஐக்கியம் ஒரு மனுஷனை பெரியவனாக்கும். The fellowship with God will make one a greater person. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளது. The wisdom that comes from heaven is pure. அது சாந்தம் உள்ளது. It is meek. அது சமாதானம் உள்ளது. It has peace. அது இணக்கம் உள்ளது. It is polite. அது இரக்கத்தினால் நிறைந்த கனிகள் நிறைந்தது. It is full of good fruits. அது பார்ஷியாலிட்டி இல்லாதது. And there's no partiality in அது it. மாயமற்றது. And there's no hypocrisy in it. அப்படியாக தேவன் நம்ம எல்லாரையும் மாற்றுவாராக. ஒரு நிமிஷம் எழுந்து எல்லாரும் ஜெபிப்பான். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். உம்மோடு உள்ள ஐக்கியத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோயா. உம்மோடு இருப்பதான் எங்கள் வாஞ்ச ஆண்டவரே. ஏன்னா உம்முடைய சமூகத்தில் பேரின்பம் உண்டு, நித்திய ஆனந்தம் உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. அங்கே எப்பொழுதுமே ஆரவாரிப்பு தான் உண்டு. உம்மை துதிக்கிற சத்தம் தான் உண்டு. அங்கே ஏமாற்றம் இல்லை, கண்ணீர் இல்லை, பசி இல்லை கத்தாவே, எதிர்பார்ப்புகள் இல்லை கத்தாவே. எல்லாமே ஆனந்தம், எல்லாமே சமாதானம், எல்லாம் நேர்த்தியானது கத்தாவே. முழுமையான ஒரு ஆசீர்வாதம் கத்தாவே, ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் கத்தாவே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சந்தோஷத்துக்குள் எங்களை நீங்கள் அழைத்து ஒவ்வொரு நாளும் செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகியவளிலிருந்து உம்முடைய ஐக்கியத்திலிருந்து புரிக்கிற காரியங்கள் எங்களை அணுகும்போது அதையும் மேற்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வைத்திருப்பதற்காக அந்த மெரிய வாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரையா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் கத்தாவே உம்மோடு ஐக்கியத்தில் கத்தாவே, உம்முடைய நடக்கிறதில்லை கத்தாவே, உமக்கு கீழ்ப்படியதில்லை கத்தாவே, உம்முடைய விசுவாசிப்பதில்லை, மனம் திரும்பதில்லை, நாங்கள் முதன்மையாக காணப்படுவோம் என்று உம்முடைய சமத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென்.